வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இதை குறித்து பார்க்க போனா, பொங்கல் கழிஞ்சு வந்து 19ஆம் தேதி வந்து முதல்வருக்கு வந்து கடிதம் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கான கடிதங்கள் எழுதிட்டேன். 3 கடிதங்கள் 3 கோரிக்கை தான் கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து பாரத பிரதமருக்கும் சிஎம்க்கும் வந்து பிஎம் சிஎம்க்கு வந்து மாதம் ஒரு முறை முக்கிய கோரிக்கைகள் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ இதை குறித்து இப்போ கொடுத்துருக்க 3 முக்கிய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, உள்ளூர் விடுமுறை. உள்ளூர் விடுமுறைன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல வந்து திருவிழா நடக்கும். இல்ல ஏதாவது வந்து முக்கியமான தலைவர்கள் யாராவது இறந்துட்டா வந்துட்டு, அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும். அதுக்காக வந்து உள்ளூர்ல விடுமுறை வந்து நெறைய ஊர்ல நெறைய மாரி விடுமுறை கேட்பாங்க. அவங்க வந்து அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தனி இணையதளம் வேணும். இந்த மாரி இணையதளம் வந்து அ ஊரகங்கள்லயும், நகர்ப்புறங்கள்லயும் கூட கொண்டு வரணும். ஏன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் உள்ளூர்ல கோயில் திருவிழான்னா வந்து லீவ் கேட்பாங்க. அதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து அ மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தனியா ஒரு இணையதளம் வந்து அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை குடுக்குறோம். இது முதல் கோரிக்கை. இது இந்த மாரி வந்து கோரிக்கை குடுக்கும்போது வந்து உள்ளூர் விடுமுறை குடுக்கலாமா? இல்லையா? ஏன்னா வந்து மழை வர்றத பொறுத்து வந்து ஒரு சில டைம்ல வந்து மழை பெய்யும். ஒரு சில டைம்ல மழை பெய்யாது ஏமாத்திரும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ உள்ளூர் விடுமுறை குடுக்கலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. இல்ல பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால அந்த கோரிக்கை மொத கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர் வயத வந்து 62 வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா கடந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா 58 60 பண்ணாங்க. இப்ப 60 62 இது பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஆ விஆர்எஸ் வாங்குற வயது 53ஆவது இருக்கு. அதெல்லாம் வந்து அரசு ஊழியருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஆ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அ ஜிடிஎஸ் போஸ்ட்ல வந்து ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து 65 வயது இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, சொத்து வந்து தானம் இல்ல கிரயம் செட்டில்மெண்ட் அதெல்லாம் பண்றாங்கல்ல. அது அது மாரி பண்ணிட்டு வந்து பெற்றோர்கள வந்து கைவிட்டுறாங்க. அவங்கள கைவிடக்கூடாதுன்னு சட்டமும், அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் கருணை வேலை வாங்குறவங்க, வாரிசு வேலை வாங்குறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாத பிற அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம் வந்து பெற்றோர்கள வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தனி சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா வந்து அவங்க அரசு வேலை போயிட்டதுக்கப்புறம் வந்துட்டு யார் வளர்த்தாங்களோ அவங்கள கைவிட்டுறாங்க. பெற்றோர்கள முக்கியமா குறிப்பா பெற்றோர்கள கைவிட்டுறாங்க. அதுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வரணும். அதேபோல வந்து சொத்து தானமா வாங்கிக்கின்னு நெறைய பேர் வந்து கைவிட்டுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கோயிலு இல்ல எதுனா மடம், இல்ல இப்ப தமிழக அரசு சார்புல குடுத்துருக்காங்க இல்லையா? அன்பு கரங்கள் அப்படின்னா வந்து கருணை இல்லங்கள் அதுக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால அத தவிர்க்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்.